ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டந்தி புளி ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஒரு ஓண்டு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்க கண்டந்தி புளி இலை, அந்த தண்டு, அந்த திப்புளி எல்லாத்தையோடு சேர்த்து பறிச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி லைட்டாக அதை வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம். அது லைட்டாக வதக்கினா போதும், கலர்லாம் ரொம்ப மாற தேவையில்லை. இந்த அளவுக்கு போதும். நமக்கு ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம் ரசம். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ரசத்துக்கு பொடி அரைக்கிறதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த வதக்கி வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பொடியும் அரைச்சி அதில் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு பழம் நல்லா போட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து அது லைட்டாக பொங்கி வந்தால் போதும். ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்லை. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா கண்டந்தி புளி ரசம் ரெடி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டந்தி புளி ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஒரு ஓண்டு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்க கண்டந்தி புளி இலை, அந்த தண்டு, அந்த திப்புளி எல்லாத்தையோடு சேர்த்து பறிச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி லைட்டாக அதை வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம். அது லைட்டாக வதக்கினா போதும், கலர்லாம் ரொம்ப மாற தேவையில்லை. இந்த அளவுக்கு போதும். நமக்கு ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம் ரசம். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ரசத்துக்கு பொடி அரைக்கிறதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த வதக்கி வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பொடியும் அரைச்சி அதில் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு பழம் நல்லா போட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து அது லைட்டாக பொங்கி வந்தால் போதும். ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்லை. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா கண்டந்தி புளி ரசம் ரெடி. தேங்க்யூ.